டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். காலை உணவு நம்ம என்ன சாப்பிட்டா உடலுக்கு நல்லது? இல்லைங்க, நான் தினமும் இந்த மாதிரியான உணவுகள் தான் சாப்பிட்றேன். இட்லி தோசை சாப்பிட்றேன், இல்லை காலையில தினமும் பொங்கல் மாதிரியான உணவு சாப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது சரியான முறைதானா? இல்லை எனக்கு சுகர் பிபி எல்லாம் இருக்குங்க, இத்தனை வருடங்களாக நான் சுகர்னாலேயோ பிபினாலேயோ அவதிப்பட்டு இருக்கிறேன், எனக்கு இதுல இருந்து எப்படி நான் அந்த உணவு முறை மூலமாக இது எப்படிங்க சரி செய்யலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சரி, இந்த உணவுகள் எல்லாமே நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரியான உணவு? அதுவும் காலை உணவு அப்படின்னு சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம காலையில என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் அன்றைய நாளையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குது. அப்போ காலை உணவு நம்ம ரொம்ப கவனமாக சாப்பிடணும். அதுவும் ஒரு சிலர் காலையில எம்டி ஸ்டொமக்ல டீ காஃபி குடிக்கிறது ஒரு வழக்கமாவே இருக்கும். அதற்கு மாற்றாக நிறைய முறைகள் இருக்கு. டீ காஃபிக்கு பதிலா நம்ம இது குடிச்சா நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? ஒரு சிலருக்கு இப்பவுமே ஒரு ஹேபிட், நிறைய பேர் நல்ல மாற்றம் நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, வெந்தய பொடி காலையில சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெந்தயம் ஊற வைத்த தண்ணீரை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரக தண்ணீர் குடிக்கிறேன், இல்லை ஆவாரம் பூ டீ மாதிரி போட்டு குடிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மூலிகை விஷயங்களை காலையில எம்டி ஸ்டொமக்ல ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூலிகை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்னும் நமக்கு உடல் நலனில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய சில விஷயங்களை இந்த பதிவுல பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது காலையில இந்த ஆவாரம் பூ டீ ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி நெல்லி முள்ளி டீ அதுவும் நம்ம குடிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லி முள்ளின்றது நெல்லிக்காயோட உலர்ந்த இதுதான். உலர்ந்த நெல்லிக்காய் தான் நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க. நல்ல கருமை நிறத்துல இருக்கும். ஸோ இந்த நெல்லி முள்ளியை நம்ம என்ன பயன்படுத்தலாமோ, ரொம்ப சிம்பிள். ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணீர்ல போட்டு நைட் ஊற வச்சிடணும். காலையில இதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே அதில் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இறங்கிச்சுன்னா அதை வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு இதுல நமக்கு என்ன தேவையோ, அதாவது தேனோ இல்லை இனிப்புக்கு வேற என்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு. இல்லைங்க எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னா இனிப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம், எலுமிச்சை சாறு கலந்து அப்படியே குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது உடல்ல நிறைய, அதாவது அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு, பல வருஷமா மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு, லிவர் அதாவது கல்லீரல் தொடர்பான சுகர் லெவல் அதிகமா இருக்குன்னா இந்த பிரச்சனைகளுக்கு இது மிக சிறந்த தீர்வு. அதுக்கப்புறம் காலையில இதுதாங்க உணவு அப்படின்னா, இதை சாப்பிட்டா எனக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உணவுகள் அப்படின்னு சொன்னோம்னா, சமைக்காத உணவுகள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம், இல்லை வாரம் 3 தடவை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த உணவில் இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், ஃபேட்டும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முளைக்கட்டிய தானியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, முளைக்கட்டிய தானியங்கள் இதுல உளுந்து, வெந்தயம், கருப்பு எள்ளு மூன்றுமே ஒரு ஸ்பூன் அளவு போட்டு முளைக்க வைத்து அது சாப்பிடும்போது ஒரு பவுல் நிறைய வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான ஒரு உணவு. இது சர்க்கரை நோயாளிகள் எடுக்கலாம், பெண்கள், மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க, வலி இருக்கிறவங்க, ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எல்லாருமே எடுக்கலாம். அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்களும் எடுக்கலாம். அதாவது வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடல் எடை என்கிட்ட இல்லைங்க, ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவர்களும் இதை சாப்பிடலாம். இது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது காலையிலே நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற பழங்கள் எல்லாமே சாப்பிடலாம். கொய்யாவா இருக்கட்டும், பப்பாளி, ஸோ இது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். மாதுளை ரொம்ப முக்கியமானது, மாதுளை ஓகே. வாழை சாப்பிட்றீங்கன்னா செவ்வாழை சாப்பிட்டீங்கன்னா ஒரு அரை பழம், ஸோ அந்த மாதிரி. சின்ன வாழை அப்படின்னா அதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள் ரொம்ப ரொம்பவும் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கிளாஸ்ல பால் கொஞ்சம் குடிச்சிடலாம். இந்த பால்லையும் நம்ம ஏதாவது தானியங்களை, சிறு தானியங்களை கஞ்சி பவுடர் மாதிரி ரெடி பண்ணி, சத்து மாவு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி இந்த பால்ல கலந்து நம்ம குடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான இந்த உணவு முறையை வாரத்திற்கு ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணா உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். கழிவுகள் வெளியேறும், பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி மற்ற நாட்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி நம்ம உணவுகள் சாப்பிடும். காலையிலே ரொம்ப ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறத நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவல் வகைகள், இந்த அவல் வகைகள் சாப்பிடும்போது ரிச் ஃபைபர் அண்ட் லோ கேலரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லோ ஃபேட் இருக்கு.
ஸோ இதை வந்து அவல் சார்ந்த உணவுகள், அவல் வந்து கொஞ்சம் வெல்லம், தேங்காய் பூ, பால் எல்லாமே சேர்த்து அந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லை அவல்ல நிறைய டிஷ்ஷஸ் இன்னைக்கு வந்து செய்கிறோம். உப்மா செய்து சாப்பிடலாம், இல்லை அவளை வந்து ஊற வைத்து தாளிச்சு சாப்பிடலாம். இதுலேயே வந்து வேற லெமன் ரைஸ் மாதிரியோ, இல்லை இதுலேயே வந்து கொஞ்சம் கஞ்சி மாதிரியோ பால் எல்லாம் சேர்த்து நம்ம குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அவல் சார்ந்த உணவுகள், அவல்ல ரெடி பண்ணது, சிறுதானியங்கள்ல கூட அவல்லாம் இப்போ கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அவல் வகைகளையும் நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும், கொலஸ்ட்ரால் குறையுது, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு பெஸ்ட்டான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல நடக்கும் மாற்றம் ரொம்ப அதிகமான ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்ததாக இந்த உணவு முறைகளோடு எனக்கு சுகர் லெவல் அதிகமா இருக்கு, பிபி இருக்கு, உடல் பருமன், இது 3க்கும் சேர்ந்த மாதிரி ஏதாவது சித்த மருந்துகள் இருக்கா? ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணும்போது நல்லா வெயிட் லாஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா நிறைய மருந்துகள் இருக்கு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா கல்தாமரை சார்ந்த மருந்துகள். ஸோ இந்த கல்தாமரை சூரணம் அப்படின்னு சொல்ற மருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கல்தாமரை ஒரு ரேர் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வகை மூலிகை. ஸோ இதுல இருந்து அந்த கிழங்கு மாதிரி இருக்கும். அதை எடுத்து மருந்து செய்யும்போது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. பெஸ்டா வந்து பார்த்தோம்னா நமக்கு பிளட் சுகர் லெவல் குறையும், பிளட் ப்ரெஷர் வந்து குறையுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கு இந்த கல்தாமரை சூரணம் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா தாமரை விதை சூரணம், இல்லை வெண்தாமரை சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவதை பார்க்கலாம். இந்த உணவு முறை எடுத்துட்டு இருக்கும்போது மாசிக்காய் இருக்கு இல்லைங்களா, இந்த பொடியை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வாயில போட்டு தண்ணீர் விட்டு முழுங்கிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் நல்லாவே குறையும். அதே சமயம் பிபியும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவு முறைக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 3-4 நாள் நம்ம ஃபாலோ பண்ணல, அதுக்கப்புறம் ஓகே பாடி ரொம்ப லைட்டாக இருக்குது, நம்ம இதே ஃபீல் பண்ணலாம், இதுவே வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கலாம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த உணவு முறையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம உணவிலும் சில வகையான மருந்துகள், இப்போ நான் சொன்ன மருந்துகள், கல்தாமரை சூரணம், அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு ரிமூவ் ஆகும். அப்போ ஈஸியா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இது 3மே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாயிட்டு வரும். இந்த மாதிரியான உணவு முறைகளை காலையிலே நம்ம இருக்கக்கூடிய உணவு, நம்ம எந்த மைண்ட் செட்ல மூட்ல இருக்கிறோமோ அதுதான் அந்த நாள் முழுவதும் நமக்கு தீர்மானிக்கும். ஸோ அதனால இந்த உணவு முறையில அதிகம் கவனம் செலுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.